இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா பேசி ஆகணும். அம்மா அப்பா வந்து என்ன உள்ள வர கூப்பிடாம நான் வர முடியாது ராம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நான் தான் உங்க பொண்ணோட புருஷன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா தான் சீதாவை உங்களோட சேர்த்து வைக்க சொன்னாரு. ஆனா இப்ப அவர் இல்ல, செத்து போயிட்டாரு. அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. ஒரு மகனா நான் தோத்துட்டேன். ஆனா நான் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக, சீதாவுக்காக. நீங்க இல்லாம உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா சார். அவ மட்டும் இல்ல, பெத்தவங்க இல்லாம இந்த உலகத்துல எந்த பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பா இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாது சார். பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கணும். 2 பேர் குடும்பமும் ஒன்னா இருக்கணும். அன்புக்கு மன்னிக்கிற குணம் இருக்கும் சார். அன்பு மன்னிக்கும். நீங்க எதுக்காக எங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். மன்னிக்க சொல்லி உங்க காலில் விழக்கூட நாங்க தயாரா இருக்கோம். உயிரோட இருக்கிற பொண்ணுக்கு போய் மாலை போட்டிருக்கீங்களே சார். கோவில் கதவை மூடி சீதாவோட விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டா நீங்க பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? தப்பு பண்ணதெல்லாம் நாங்க தான் சார். சாரி, எங்களை மன்னிச்சிருங்க சார். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க, இப்பவாவது ஏத்துக்கங்க. சீதாவை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. ஒரே ஒரு பொண்ணு, உயிரா நினைச்சு வளர்த்தோம். தயவு செஞ்சு அவங்க தப்ப மன்னிச்சு உள்ள வர சொல்லுங்க. என்ன பண்ண எங்க காதல ஒத்துப்பீங்க? சீதாவையும் என்னையும் ஏத்துப்பீங்க. ஊரே எங்களை ஏத்துக்குச்சு. ஆனா உங்களால ஏன் எங்களை ஏத்துக்க முடியல? என்ன பண்ண ஏத்துப்பீங்கன்னு சொல்லுங்க மாமா. பசங்க தப்பு பண்ணா எடுத்து சொல்ற நீங்களே வேணான்னு சொல்லி எங்களை வெளியே துரத்துனா நாங்க எங்க போய் வாழ முடியும்? சீதா எனக்காக உங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்தா. ஆனா நீங்க இல்லாம இப்ப வரைக்கும் அவ சந்தோஷமா இல்ல. சரி, நாங்க செத்தாதான் உங்களோட மரியாதை திரும்ப கிடைக்கும்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சேர்ந்துதான் வாழ்வோம், ஆனா உயிர் இல்லாம வாழ்வோம். அப்பா செத்து போயிட்டாரு. அப்பாவோட காரியங்கள் முடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதம் வாங்க தான் நாங்க வந்தோம். சார், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நாங்க சந்தோஷமா வாழ முடியும். எங்களை சேர்த்து வச்ச காதல் உங்களையும் தூரமாக்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. சார், எங்க அப்பா சாகர நேரத்துல கூட என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து வைக்க சொன்னாரு. இந்த ஊரே மாறிடுச்சு உங்களை தவிர. சார், சீதா இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீதா இல்லைன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீதாக்கு எது சார் குடும்பம்? பொண்ணுங்களுக்கு கேர் ஆஃப் அட்ரஸ்னே ஒண்ணு இல்லையே சார். யாருன்னே தெரியாத ஒருத்தன், சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உங்க ஜோடி நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணா. ஆனா உங்க சொந்த பொண்ணுக்கு உங்களால ஆசீர்வாதம் பண்ண முடியல. சார், உங்க பொண்ணு மேல பாசம் இருக்குன்னா அவ சந்தோஷமா இருக்கும்போதே கூட இருக்கிறது கிடையாது சார். அவ கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. சார், உங்க ஜெனரேஷனும் எங்க ஜெனரேஷனும் காதல் பகையால சாகுறாங்க. அட்லீஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனாவது காதலோட வாழட்டுமே. சீதா இப்ப தனியால் கிடையாது. She is pregnant.
வேணாம் அத்தை. எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப பொட்டு வைக்க கூடாது. என் பொண்ணை நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கல, அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீரும் செய்யல. ஆனா இப்போ அவளுக்கு குங்குமம் கூட வைக்க முடியல. என்ன மன்னிச்சிருமா. அப்பா, என்ன ஒரு தடவை பாருங்கப்பா. அப்பா, என்ன சீதாவை பாருங்கப்பா. அப்பா, உங்க கோபமான முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எப்பவுமே உங்களோட சந்தோஷமான முகத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எப்பவுமே உங்க சீதாதா, உங்களோட சீதாதா அப்பா. உங்களோட சீதா எப்போ எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு சொல்வீங்களே. சின்ன வயசுல என் கால் தரையிலேயே படாம தூக்கி வச்சு வளர்த்தீங்களேப்பா. இன்னைக்கு அந்த சீதாவை வேண்டான்னு ஒதுக்குறீங்களேப்பா. இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? அப்பா, இந்த உலகத்திலேயே நான் தான் உங்களோட உயிர்னு நீங்க சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட என்ன கொல்ல எப்படிப்பா மனசு வந்துச்சு? நான் அழுதா நீங்க உடனே வருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா கண்ணீர் மட்டும்தான்ப்பா வந்துச்சு, யாருமே வரல. என்ன ஒரு தடவை பாருங்கப்பா. அப்பா, ஒரு தடவை உங்க சீதாவை ஒரு தடவை பாருங்க அப்பா. பாருங்கப்பா. ஒரு நிமிஷம் இருமா. முடியாதுன்னு சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா? தம்பி, பெத்தவங்க எப்பவும் தான் குழந்தைய உயிராதான் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நடந்துக்கணும். அப்பா அம்மாவோட அன்புதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருப்போம். தான் பிள்ளைங்க மேல இருக்கிற அன்பால பெத்தவங்க காதல பிரிச்சிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல இருந்து சீதாவை தூக்கிட்டு போன ராவணன் ஒண்ணு நினைச்சோம். ஆனா அப்பா இறந்து அவரோட இறுதி சடங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ராமன் பாணி. ஏமா சீதா, அவரோட இறுதி சடங்குக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமான அப்பான்னு என்ன நினைச்சிட்டியா? உங்க அப்பா பசங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, கௌரவம் மரியாதைன்னு குருடனா இருந்த என் கண்ணை திறந்து வச்ச பெரிய மனுஷன். அவரோட பாதங்களை என் கண்ணீரால கழுவி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதுப்பா. ஆமா, வாங்க தம்பி. அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. சீதாவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சிட்டேன்ப்பா. அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. அன்னைக்கு இவரு நம்ம பசங்க காதலை பத்தி சொல்லும் போது நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அன்னைக்கே பசங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வாதியாரு, நீங்க கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு இருக்கிற கஷ்டமும் கடமையும் என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன மன்னிச்சிருக்க. நீங்க அப்ப எவ்வளவு சொல்லியும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்க.
சம்பந்தி, காதல் விஷயத்துல எல்லா அப்பா அம்மாவும் பசங்களை உட்கார வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த சமூகத்துல ஓடி போறது, தற்கொலை பண்ணிக்கிறது, கௌரவ கொலைகள் எதுவும் நடக்காது. அன்னைக்கு என் வீட்டு சீதாவை தூக்கிட்டு போயிட்டாங்கிற கோபத்துல ராமர் கோயில்ல இருந்த சீதாவை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இது நான் பண்ண பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வாங்கடா. ஏய், என் ஊருக்குள்ள வந்து என்னை அடிக்கிறியா? புறம்போக்கு நாயே, பொண்ணுங்கன்னா உனக்கு விளையாட்டு பொருளாடா? ஆ? இதுக்கப்புறம் நான் போய் பண்ண மாட்டேன். ஆ? பொண்ணுன்னா ஒரு வீட்டோட கௌரவம், ஒரு ஊரோட கௌரவம், மொத்த குலத்துக்கே அவதான கௌரவம் நாயே. டேய், ராவணாசுரன் சீதாவை தூக்கிட்டு போனான், ஆனா தொடல. தொடாமலேயே ராமர் ராவணன் யுத்தம் நடந்துச்சு. தெரியுமா உனக்கு? ஆ? நம்ம ஊரு பொம்பளைங்களை தொட்டா எப்படி இருக்குன்னு காட்டணுமா? இந்த கை தானடா? கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள கையை பிடிச்சு இழுத்தது இந்த கை தானே? சொல்லு. என்னடா? கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா மேல கால போடுவியா? இப்ப போடுறா போடுறா போடுறா. இந்த கையை வச்சு தரடா மீசையை முறுக்குன. வேணாம், இப்ப சொன்னா கேளு. முறுக்குடா. வேணாம். உன்னுடைய ரத்தம் பட்டு இந்த மண்ணு புனிதமாகணும். ஆம்பளனா பொம்பளை அனுபவிக்கிறது இல்லடா, கௌரவிக்கணும். பொம்பளைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாண்ட ஆண்மை. பொம்பளை இல்லனா ஆம்பளை குலமும் இருக்காது, ஆண்மையும் இருக்காது, மனுஷ குலமே இருக்காதுடா புறம்போக்கு. என்னை விட்டு சொல்லு, என்னை விட்டு சொல்லு. நான் தாண்டா ஆம்பளை, இந்த ஊருக்கே நான் தாண்டா தலைவன். சீதா என்னைக்கும் எனக்கு மட்டும்தான்.
அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.